வெல்கம் டு சலிமா சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சீஸ் பால். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்முடைய ரெகுலர் வீடியோ மாதிரி இருக்காது. ஏன்னா ஒரு சொதப்பல்லேருந்து ஒரு சக்ஸஸான சீஸ் பால் எப்படி வந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சீஸ் பால் நிறைய டைம் நான் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கிறேன். அப்போல்லாம் இந்த ரெசிபி வந்து சூப்பராக வரும். பட் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா இந்த ரெசிபியை செஞ்சாங்க. ஒரு சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண மறந்துட்டாங்க. அந்த மிஸ்டேக்கை நாங்கள் சரி பண்ணி எப்படி ஒரு பர்ஃபெக்டான சீஸ் பாலை ரெடி பண்ணோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1/4 கிலோ உருளைக்கிழங்க 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த உருளைக்கிழங்குடைய தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறணும். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறோம். காரம் ஜாஸ்தி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால் காரம் ஜாஸ்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீஸ் பால் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் சேர்த்து காய வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு பால் ரெடி பண்ணோம் இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் இந்த சீஸ் பால் சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சொதப்பலாக தான் வரும். நான் ஏன் இதை முன்னாடியே சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் பின்னாடி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக தான் நான் இப்போவே சொல்லிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்க ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு ஒரு ஹோல் போட்டுட்டு சீஸ் க்யூப் குட்டி குட்டியாக சீஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை சென்டரில் வச்சு அதை நல்லா இறுக்கமாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண இந்த உருளைக்கிழங்கு பாலை பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 10 ரூபாய்க்கு ஒரு ரஸ்க்கு வாங்கி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை தோசை தவாவில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்காமல் ரெடி பண்ண இந்த உருளைக்கிழங்கு பாலை வந்து ஃப்ரை பண்ணுறோம். அது பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதை ஃப்ரை பண்ணும்போதே அந்த பால் அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இதை பார்த்தோன்னே எங்களுடைய மைண்ட் வாய்ஸ் ஐயோ, கடைசியில் உருளைக்கிழங்கு தூள் பக்கோடா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டேன் என்னென்னமா ஆட் பண்ணிங்க அப்படின்னா, மெயினான இன்க்ரீடியண்ட்டே மறந்துட்டாங்க, மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும். அப்புறம் அதை சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்ல பெரிய சீஸ் க்யூபாக உள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சீஸ் பால் எப்படி வந்துருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சீஸ் பாலை ஆயிலில் சேர்க்கும் போது இந்த எக்ஸஸாக சைடில் ரிலீஸ் ஆகுதுல்ல, இதெல்லாம் வந்துட்டு உருளைக்கிழங்கு கிடையாது, அந்த பிரெட் க்ரம்ஸு. இப்போ பாருங்களேன், உடையாமல் சூப்பராக வேக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக சூப்பரான சீஸ் பால் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. மறந்துடாமல் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண மிஸ் பண்ணால் கூட சொதப்பிடும். சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்முடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் பண்ணும்பொழுது எங்களை மாதிரியான சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Happiness is homemade.